தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குனராக இருந்த இமயம் பாரதிராஜா அவர்கள் இன்று மரணமடைந்திருக்கிறார். இவருடைய மகன் மனோஜ் இறந்ததில் இருந்தே கடும் மன உளைச்சலில் இருந்த இவர் வேதனைக்கு உள்ளாகி உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்த பாரதிராஜா அந்த வேதனையிலேயே மூழ்கியதால் இவரது உயிர் பிரிந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இவரது மறைவுக்கு தமிழ் திரையுலக பிரபலங்கள் பலரும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் கங்கை அமரனும் ராதிகாவும் அங்கு முன்கூட்டியே சென்ற நிலையில் அவர்கள் பாரதிராஜா உடல் அருகே கலங்கியபடி நின்றனர். இந்த நிலையில் பாரதிராஜாவின் மனைவி சந்திரலீலா என்பவர் பாரதிராஜாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்தார். அவர் கணவனின் உடலை பார்த்ததும் கதறி துடித்த நிலையில் அங்கிருந்த கங்கை நபரன் கோபத்தில் திட்ட ஆரம்பித்து விட்டார். கடைசி நேரத்தில் அவரை தனியாக விட்டுவிட்டு அனைவரும் சென்று விட்டீர்களே, இப்படி அனாதையாக போக விட்டு விட்டீர்களே என்று கோபத்தில் பாரதிராஜாவின் மனைவியை பார்த்து கங்கை அமரன் கத்தத் தொடங்கினார். பின்னர் அங்கிருந்தவர்கள் கங்கை அமரனை சமாதானப்படுத்தினார்கள். மேலும் இது தொடர்பான வீடியோ வைரலாகியும் வருகிறது. இதேபோல பாரதிராஜாவின் இறப்புக்கு நேரில் வந்த இவரது உயிர் நண்பன் என சொல்லப்படும் இளையராஜா அவர்கள் சோகத்தின் உச்சத்தில் இருந்தபடி என்ன பேசுவதென்றே தெரியாமல் நண்பன் இறந்துவிட்டான், என்ன பேச வேண்டும் என்று நிருபர்களிடம் உணர்ச்சிவசமாக பேசியது பரபரப்பை கிளப்பியது. அதாவது பாரதிராஜாவின் மரணத்தில் பிரபலங்கள் பலரும் உண்மையிலேயே மன வேதனையில் இருப்பதை இதுபோன்ற விஷயங்கள் உணர்த்துகிறது. இதற்கு முன்பு எத்தனையோ பிரபலங்கள் மறைந்திருந்தாலும் அவர்களுடைய இறப்புக்கு பெரும்பாலும் இறுதி மரியாதை செலுத்துவதற்கு மட்டுமே பெரும்பாலான பிரபலங்கள் வருவார்கள். ஆனால் பாரதிராஜாவின் இறப்பிற்கு வரும் பெரும்பாலான பிரபலங்கள் உண்மையிலேயே அவர்களது மனம் வெதும்பி உச்சக்கட்ட சோகத்தை வெளிப்படுத்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமில்லாமல் பாரதிராஜா இறப்பதற்கு முன்பே அவருடைய வீட்டின் அறையில் சினிமா துறைக்கு கோரிக்கை ஒன்றை கடிதமாக வைத்துவிட்டு தான் சென்றிருக்கிறார். அந்த கடிதம் இப்போதுதான் கிடைத்திருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. அதில் அவர் கூறியிருப்பது என்னவென்றால், இப்போது தொழில்நுட்ப வளர்ச்சியில் சினிமா என்பது எங்கேயோ சென்று கொண்டிருக்கும் இந்த நேரத்திலும் கூட கிராமங்களை அடிப்படையாக கொண்டு நிறைய படங்கள் வர வேண்டும் என்றும், அதுதான் மனித உணர்வுகளையும் பாசத்தையும் மேம்படுத்த உதவும் என்றும், இதை நிறைய புது இயக்குனர்கள் செய்ய வேண்டும் என்றும், அதேபோல இவரது அறையில் இருந்த பீரோவில் மனைவிக்காகவும் முக்கிய விஷயம் ஒன்றை வைத்துவிட்டு சென்றிருக்கிறார் பாரதிராஜா. அது என்னன்னா, இவர் மனைவி இவரிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த சேலை ஒன்றை வாங்கி வைத்திருக்கிறாராம் பாரதிராஜா. அதாவது இந்த சேலையை இவர் உடல்நிலை சரியாகி மீண்டு வந்தவுடன் மனைவிக்கு கொடுப்பதற்கு வைத்திருந்ததாகவும், ஆனால் அது நடக்காமலேயே போய்விட்டதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஆக இந்த விஷயமும் ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகினரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. ஆக மொத்தம் பாரதிராஜா அவர்களின் இறப்பில் இதுபோன்ற பல விஷயங்கள் தொடர்ச்சியாக அரங்கேறி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இதில் பாரதிராஜாவின் கடைசி ஆசை ஒன்றும் வெளியாகியிருக்கிறது. பாரதிராஜாவின் கடைசி ஆசை இப்போது இருக்கும் இளம் இயக்குநர்களோடு சேர்ந்து ஒரு படத்திலாவது பாரதிராஜா பாணியில் தயாரிக்க வேண்டும் என்பதுதான் பாரதிராஜாவின் கடைசி ஆசையாகவும் இருந்திருக்கிறது. இந்த ஒரு ஆசையையும் பாரதிராஜா இவரது நெருங்கிய வட்டாரத்தில் அடிக்கடி கூறி வந்திருக்கிறார். ஆனால் அந்த ஒரு ஆசையும் இப்போது நிறைவேறாமலேயே பாரதிராஜாவின் உயிர் பிரிந்திருப்பதுதான் உச்சக்கட்ட சோகமாக மாறியிருக்கிறது. சரி, பாரதிராஜாவின் இந்த ஒரு பிரிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.